Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இயற்கை எழில்மிகுந்த நீலகிரி மாவட்டம் தமிழகம் மட்டுமல்ல, அண்டை மாநிலம் மற்றும் நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விரும்பி வரும் சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சொந்த வாகனங்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்களில் வருகை தருகின்றனர். அந்த வாகனங்களை பார்க்கிங் செய்ய போதுமான இடவசதி இல்லாத காரணத்தினால் சாலைகளிலேயே நிறுத்தி வைப்பது, அதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் வரி செலுத்தாத காரணத்தினால் உதகை மையப்பகுதியில் அமைந்திருக்கும் குதிரை பந்தய மைதானத்தில் பார்க்கிங் அமைக்கப்படுவதற்கு பதிலாக பூங்கா அமைக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பு அப்பகுதி மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. தமிழக அரசு 70 கோடி ரூபாயில முன்னால் இருந்த ரேஸ்கோஸ் பகுதியில் சுற்றியல் பூங்காவா அமைக்கிறதுக்கு 70 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த பூங்கா பல்வேறு இடத்துல இன்னும் பூங்காக்கள் நகராட்சிக்கு சொந்தமான பூங்காவே நிறைய பூங்கா இருக்கு. அதுல பார்த்தா குறிப்பா டேவிஸ் பூங்கா, அது மாதிரி சேரிங் ஹாஸ்ல ஒரு பூங்கா, இந்த மாதிரி பல பூங்காக்கள் இருக்கு. பல லட்சங்கள் வீணாயிருச்சு. அந்த பூங்காக்களை இன்னும் பரிமாறிப்பு இல்லாம இருக்கு. இனி அந்த பூங்காக்களை நம்ம பரிமாறிக்காம இந்த ரேஸ்கோஸ் பகுதியில ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் கொண்டு வந்தா வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் வசதியாக வாகனங்கள் நிறுத்தலாம். அந்த வாகனங்கள் நிறுத்துறதுனால நகராட்சிக்கோ இல்ல வேற துறைக்கோ இன்கம் ஆகும். இந்த இன்கம் வச்சு வேற ஏதோ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். உதகை நகரில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா, நூற்றாண்டு ரோஜா பூங்கா, தேயிலை பூங்கா, மரபியல் பூங்கா, கர்நாடக அரசின் கர்நாடக பூங்கா உள்ளிட்ட பூங்காக்கள் உள்ள நிலையில் உதகை நகராட்சி கட்டுப்பாட்டில் சுமார் 10க்கும் மேற்பட்ட சாலையோர பூங்காக்கள் உள்ளது. இத்தனை பூங்காக்கள் இருக்கும்போது மேலும் ஒரு பூங்கா தேவையற்றது எனவும் அந்த இடத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய 12 பார்க்கிங் தளம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பல ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய பூங்காக்கள் அனைத்தும் பராமரிக்கப்படாமல் பழுதடைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மீண்டும் ஒரு பூங்கா அமைக்கிறோம் என்று சொல்லி அதை மக்களிடத்திலே கொண்டு போய் பரப்புவது ஏற்புடையது அல்ல. அதற்கு பதிலாக அந்த பகுதியை வேறொரு திட்டத்திலே ஈடுபடுத்தி இந்த உதகை நகருடைய மக்கள் பயன்படுத்துகின்ற வகையிலே மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். சுற்றுலா தலங்களில் சூழலியல் பூங்காக்கள் அவசியமான ஒன்றுதான் என்றாலும் கூட தற்போதைய போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பார்க்கிங் அமைப்பதே சிறந்த முடிவாக அமையும் என்பதே உதகை பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்ட செய்தியாளர் ஜெகதீஷ்.